இப்போ தான் போயிட்டு அந்த பாட்டி தாத்தா பற்றி கேட்டேன். அவர் தூங்கிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நீங்கள் கொடுத்துட்டு போகிற உடனே வந்து அவங்க பொண்ணு என்ன பண்ணிட்டாங்கன்னா சரக்கு காசு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து இல்லை, அவங்ககிட்டே காசு கிடையாது சுத்தமாக. காசு இல்லாமல் வந்து அதுதான் நானே அரிசி வாங்கிட்டு போய் கொடுத்தேன். அவன் என்ன பண்ணியிருக்கான், காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மண்ணை மாதிரி மூஞ்சில் போட்டிருக்கேன். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மண்ணு பட்டிருக்கு போல். அதுக்கப்புறமா வந்து அப்புறம் அவங்க பக்கத்தில் ஒரு தாத்தா தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க போல். அவங்ககிட்ட கேட்டுட்டு அவர்கிட்ட இருந்த காசு வாங்கிட்டு நான் கிளம்புறேன், நான் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் 2 நாள் 3 நாள் கழித்து நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போது அவங்கள பார்க்க தான் நான் போனேன். கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போனேன். மனசே ஏண்டாடி ஒரு சரக்குக்கோசம் அம்மா மூஞ்சில் மண்ணாரி போடுவீங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க பொண்ணு இத்தனைக்கும் பண்ணுது. எனக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ வெறியாகுது எனக்கு. என்னடா இது ஒரு சரக்கு, ஆஃப்டர் ஒரு சரக்குக்கு பாவங்களே கண்ணு தெரியாமல் உட்காந்து இருக்காங்க. இப்போல்லாம் பண்ணுவாங்க, எனக்கே ஒன்றும் புரியல. கண்டிப்பாக மக்களே, நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பார்த்தாலோ இல்லை நான் வந்து ஏதாவது அப்டேட் பண்ணாலோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் போய் யாராக இருந்தாலும் நேரில் போனால் தயவு செஞ்சு அவ்வளோ தூரத்துலேருந்து போயிட்டு ஏமாந்துடாதீங்க இல்லாமல். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் உங்களை அப்டேட் பண்ணிடல, ஏன்னா நிறைய பேர் வந்து என்னாச்சு போய் ஏதாச்சும் சொல்லி மெசேஜ் போட்டு இருந்தீங்க. அதனால தான் மக்களே, தயவு செஞ்சு யாரும் இப்படி பண்ணாதீங்க. அப்பா என்னடா இது உலகன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, பாய்.